ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. எங்க இருக்கு இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ்? நம்ம நேற்றைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு? லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,669 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை கிட்டத்தட்ட ஓப்பன்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் தான் அதிகமாக ஹை போயிருக்காங்க. அங்கே ஒரு ஹையை செட் பண்ணிட்டு நேராக கீழே வந்தாச்சு. எங்க அப்படின்னா நம்மளோட R2 அதுக்கு கீழே வந்தாச்சு. அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட நம்ம R2ல ரிஜெக்ட் ஆகி நம்ம சொல்லியிருந்த 24,600 அந்த ஸ்ட்ரைக் ரேஞ்சில் ஒரு சின்ன சப்போர்ட், திரும்ப அது பிரேக் டவுன் ஆகி கரெக்டாக நம்மளோட R1 அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப R2ல ரிஜெக்ஷன், அதுக்கு கீழே இந்த 600 பிரேக் பண்ணி நல்ல சைட் கீழே வந்து ஒரு சைட்வேஸ் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்மளோட R1 லெவலில் ஒரு சைட்வேஸ் அதை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட டவுன் சைடில் நல்ல மூவ்மெண்ட். அதுக்கடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன். வழக்கம் போல் 3.4க்கு அப்புறம் ஸ்பாட்டை நிறுத்தியாச்சு. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் மட்டும் ரன் ஆகி க்ளோசிங் அப்படின்றது 24,624 அங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு லாஸ்ட் 3.4 கேண்டில் க்ளோஸ் ஆனது 572. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் அதிகமாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 3.4க்கு அப்புறம் ப்ரீமியம் இன்னைக்கு ரன் ஆச்சா அப்படின்றத நான் கவனிக்கல நிஃப்டியில். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, சென்செக்ஸில் கடந்த 2 நாட்களாக இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் சென்செக்ஸ்லையும் நேற்று என்னன்னா ஸ்பாட்டை 3.4க்கு நின்று போச்சு. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ரன் ஆகிட்டு இருந்தது. 3:40 வரையும் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் நடக்குது. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் லெவல் ட்ரேடர்ஸ் அந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடர் நீங்கள் பையோ செல்லோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியாமல் அதை தேவையில்லாமல் மறுநாளைக்கு கேரி ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகி மறுநாள் காலையில் ஓப்பனிங்கில் அவங்க கேப்பில் ஓப்பன் பண்ணி நஷ்டத்தையோ இல்லை லாபம் எடுத்தீங்க அப்படின்னா சந்தோஷம், இல்லை பெரிய நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இங்கே கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ 3 மணிக்கு அப்புறம் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்றவங்க ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. பொசிஷனலாக எடுக்கிறது தான் உங்கள் பிளான் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்ட்ராடே பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன், 3 மணிக்கு அப்புறம் எடுத்துட்டு இந்த மூமெண்ட்டில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், 3:30 மணிக்கு அப்புறமா வர அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நினப்பில் எதுவும் ட்ரேட் எடுக்காதீங்க. அது வீணாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு அப்படின்னாவே எப்பயும் நிஃப்டியும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் அந்த நாட்களில். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட R2 அப்படின்ற லெவல் என்னவா இருக்க போகுதுன்னா 24,756 அப்படின்னு சொல்லி நம்மளோட R2 இருக்க போகுது. R1 24,680. அடுத்து S1 24,524. S2 அப்படின்றது 24,443. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது நாம் என்னன்னா முதல் நாள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ நேற்று பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு சைட்வேஸ்குள்ளே இருப்பாங்க, முதல் நாள் ரேஞ்சுக்குள்ளாரவே நின்றுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட முதல் நாளோட ஹைக்கு மேலே முதல் நாளோட ஹை பக்கத்தில் தான் ஓப்பன். சாரி, இல்லை, முதல் நாளோட ஹை அப்படின்றது 24,703 இருந்திருக்கு. ஓப்பன் அதுக்கு கீழே தான் இருந்தாங்க. ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணி திரும்பி ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருந்தது. ஏன்னா நல்ல மூவ்மெண்ட் தான். புட்டோட ப்ரீமியம் தான் நல்லாவே அப்ரிசியேஷனும் ஆச்சு. இதை எதிர்பார்க்கல, ஆனால் நடந்திருந்தது, நல்ல விஷயம்.
ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னா 24,550 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 24,550 இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 24,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இப்படி கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ 700 to 550 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் இருக்குது. ஒரு நாளோட ரேஞ்ச் கவர் பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கு நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோசிங்கும் ஸ்பாட்டோட க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. ஏன்னா நேற்று எக்ஸ்பைரி ஆயிருந்த நேற்று மீன்ஸ் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆயிருந்த அந்த கான்ட்ராக்டோட சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் ஸ்பாட்டையும் தான் அன்னைக்கு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் இப்போ கரண்ட் வீக்ல இருக்கிற இந்த 11ஆம் தேதி கான்ட்ராக்டை அவங்க மேட்ச் பண்ணலை. ஸோ அதில் பெரிய டிஸ்கவுண்ட் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டை க்ளோசிங் ப்ரைஸில் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வெறும் 17 பாயிண்ட் தான் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது. ஸோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் எங்கே கொடுக்குறாங்க, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சென்செக்ஸில் ஏன்னா நடக்க வாய்ப்பு சார்ட்டை பார்க்கலாமா? சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிஃப்டியோட சார்ட்டும் சென்செக்ஸோட சார்ட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஏன்னா இதில் இருக்க ஸ்டாக்குங்க தான் அதுலேயும் இருக்கு. அதனால ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். 78,900 78,900 ஓகே. அந்த ஸ்ட்ரைக் இங்க இருக்கு. 78,900 ஓகே. 78,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 78,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம எனக்கும் சொல்லலை. அதை தாண்டி ஹீரோ ஜீரோ அப்படின்றத ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முக்கியமாக அந்த 3 மணிக்கு அப்புறம் எதையாவது எடுத்து பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக்கு ஓடிஎம்மாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்னன்னா பெனால்ட்டிக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. பெனால்ட்டி வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதே நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த பெனால்ட்டி உங்களுக்கு கிடைக்காம இருக்கணும் அப்படின்னாவே நீங்கள் எடுக்கிற அந்த பொசிஷனில் நீங்கள் லாஸ் பண்ணணும். அதில் லாஸ் வந்தால் தான் உங்களுக்கு பெனால்ட்டி வராது. அதாவது நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி போட மாட்டாங்க. ஓடிஎம்மாக முடிஞ்சு சப்போஸ் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிடுச்சு அப்படின்னா. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக்கு ஐடிஎம்மாக மாறிடுச்சு, உங்களால் பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெனால்ட்டி அப்படின்றது வரும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. அனாவசியமாக லாட் அதிகமாக போட்டு இந்த 3 மணிக்கு அப்புறம் எதுவும் ட்ரேட் எடுத்து மாட்டிக்க வேண்டாம். திரும்ப திரும்ப நம்ம அதான் சொல்கிறோம். ஓகே.